أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: إنا أنزلناه في ليلة القدر. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த நாமெல்லாம் ரமலானுடைய மூன்றில் இரண்டை கழித்துவிட்டு இறுதி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுதிகளிலே, இறுதி பகுதியிலே இருக்கக்கூடிய சிறப்புகளும் அதில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் போன்ற வழிகாட்டல்களையும் நமக்கு சொல்லித் தந்துதான் இருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இறுதி பத்தும் லைலத்துல் கத்ருடைய இரவும் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நாம் படிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. காரணம், சமூக மட்டத்திலே எப்படி முஸ்லிம்களாக இருந்தும் அல் குர்ஆனும் சுன்னாவும் கையில் இருந்தும் ஒரு சிலர் இஸ்லாத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விதத்தில் இறுதி பத்தை கழிக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு சிலர் அல் குர்ஆன் கையில் இருக்க, சஹீஹான ஹதீஸ் கையில் இருக்க, அந்த இறுதி பத்தை நபிகளார் காட்டித்தராத முறையில் கழிக்கப்படுகிறதை நமக்கு பார்க்கலாம். அப்ப இறுதி பத்து பித்ஆவுக்கும் சுன்னாவுக்கும் மத்தியில் சமூகத்திலே அமுல்படுத்தப்படுகிறதை பார்க்கலாம். நாம் அமலிலே ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் எது சுன்னா, எது மார்க்கம் காட்டித் தந்தது, எது காட்டித் தரவில்லை என்பது தெளிவில்லாமல் சமூகத்திலே அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த ரமலானுடைய மாதத்துக்குரிய சிறப்பு என்று நான் கேட்கின்ற நேரத்தில் எல்லோரும் கூறக்கூடிய செய்திதான், அல் குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கியது, அதனால் இந்த மாதத்துக்குரிய சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அதை நாம் ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், ஒரு பரக்கத்து பொருந்திய, பரக்கத்து நிறைந்த ஒரு இரவில் இந்த அல் குர்ஆனை இறக்கினோம் என்று கூறுகிறான். இந்த இறுதி பத்திலேதான் பரக்கத் பொருந்திய இரவுகள் இருக்கிறது என்பது அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பரக்கத் பொருந்திய அந்த இரவு எது, எப்போது வரும் என்கிறதிலே சஹாபாக்கள் அதிகமாக கேள்வி கேட்கிறார்கள். நபிகளாருடைய காலத்திலேயே நபிகளார் ஒரு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினரை பற்றி கூறுகின்ற நேரத்தில் அவர்கள் இவ்வளவு வருடம் வாழ்ந்தார்கள், இவ்வளவு அமல் செய்தார்கள் என்றெல்லாம் கூறுகின்ற நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. நமக்கு ஆயுட்காலம் அந்த அளவு இல்லை, ஆனால் அந்த அளவு அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த அல் குர்ஆனை நாம் கத்ருடைய இரவிலே நாம் இறக்கினோம் என்கின்ற ஒரு மெசேஜ் அந்த சஹாபா சமூகத்துக்கு போகிறது. அந்த செய்தி போகின்ற நேரத்தில் அவர்களுக்கு தெரியாது லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று தெரியாது. ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இந்த இரவில் நாம் இறக்கினோம் என்று கூறுகிறான். கூறிவிட்டு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், கேட்கிறான், சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே சொல்லிவிட்டு அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே கேட்கிறான், லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்ன என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். கேட்டுவிட்டு
கதுருடைய இரவு என்று அரபு தமிழ் பதத்திலே நமக்கு மொழிபெயர்ப்பு சொல்லலாம். இந்த இரவு மிகவும் பரக்கத் பொருந்திய ஒரு இரவு. அதற்கு பல சிறப்புகளும் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் இந்த இரவுக்கு கதுருடைய இரவு என்று சொல்வதற்கு பல காரணம் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அந்த இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது. ஒரு நாள், ஒரு இரவு, அதனுடைய சிறப்பு 1000 மாதங்களுக்கு சரிசமனாக கூடிய ஒரு நாள் இந்த மாதத்தில் இறுதி பத்திலே இருக்கிறது என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார் என்றால், அவ்வளவு பரக்கத்தான ஒரு நாள் இந்த இறுதி பத்திலே இருக்கிறது. அதை நீங்கள் அடைந்து கொண்டால் அந்த சிறப்புக்கு, அந்த நாளில் அமல் செய்கின்ற நேரத்தில் எப்படி 1000 மாதங்கள் அமல் செய்கின்ற சிறப்பு நன்மை கிடைக்குமோ அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் என்கிறதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உணர்த்துகிறார்கள். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் அதிலே 1000 மாதங்கள் உடைய சிறப்பு இருக்கிறது. ஒரு செய்தி. இரண்டாவது, மலக்குமார்கள் அந்த இரவிலே இந்த வானத்தை, இந்த உலகத்தை நோக்கி இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான அந்த மாதத்தை நீங்கள் தேடுங்கள். இது எப்ப தேடணும் என்றால் இறுதி பத்திலே தான் நாம் தேட வேண்டும். ரப்புல் அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர், ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடுங்கள். பொதுவாக சொல்லப்பட்ட ஹதீஸ். ஒரு கேள்வி வரும், இறுதி பத்திலே 10 நாள் இருக்கிறது, இதிலே ஒரு நாளாகத்தான் லைலத்துல் கத்ர் வரப்போகிறது. அப்படி என்றால் ஒற்றைப்படையாக வரக்கூடிய நாட்களிலும் வரலாம், இரட்டைப்படையாக வரக்கூடிய நாட்களிலும் வரலாம் என்பது எங்களுடைய எண்ணத்திலே வரும். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், நீங்கள் தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி, ஒற்றைப்படை நாட்களிலே, இறுதி பத்திலே ஒற்றைப்படை நாட்களிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இந்த ஹதீஸின் மூலம் என்ன விளங்குதென்றால், இறுதி 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் வரும். ஒன்று. இரண்டாவது செய்தி, இரட்டைப்படையாக இருக்கக்கூடிய நாட்களிலே 22, 24, 26, 28 என்கின்ற நாட்களில் வராது என்கின்றதை அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். அப்ப நமக்கு அமல் செய்வதற்கும் அந்த நாளை நாம் அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் லேசிப்படுத்தி தருகிறார்கள். நீங்கள் இரட்டைப்படை நாட்கள் அல்ல, ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடி அதை அடைந்து கொள்ளுங்கள். அடைந்து கொண்டால் இந்த சிறப்பு கிடைக்கும் என்கிறதை அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே அறிவிக்கப்பட்டது, நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த நாளில் தான் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். 2 சகோதரர்கள் பள்ளிக்கு வெளியிலால் சத்தம் போட்டு சண்டை பிடித்து கதைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்க்க வருகின்ற நேரத்தில் அந்த நாள் எது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறைத்து உங்களுக்கு ஒற்றைப்படை நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்பதை அறிவித்து விட்டான். அப்படி என்றால் ஒற்றைப்படையில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. 21 வரலாம், 23 வரலாம், 25 வரலாம், 7 வரலாம், 29 வரலாம். இந்த 5 நாட்களில் ஏதாவது ஒன்றில் தான் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் வரலாம். இதற்கு நாம் சொல்வோம், லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வது என்பது இபாதா முத்லகா, பொதுவாக இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இபாதத். ஒற்றைப்படையில் யாராவது இஸ்லாம் ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று சொல்லாமல், ஏதாவது ஒரு நாளை அவர் குறித்தால் 27 தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று சொன்னால்
அவர் ஹதீஸை கொண்டு வர வேண்டும் அல்லது அல் குர்ஆனிய வசனத்தை காட்ட வேண்டும். லைலத்துல் கத்ர் 27 தான் இருக்கிறது. ஏனென்றால் இறுதி 10 ஒற்றைப்படையில் தான் லைலத்துல் கத்ர் என்பது ஹதீஸின் மூலம் தரிபட்ட சட்டம், ஹதீஸின் மூலம் உறுதியான சட்டம். ஒரு சஹீஹான ஹதீஸின் மூலம் ஒற்றைப்படைகளில் குறிப்பில்லாத 21 29க்கு இடைப்பட்ட நாட்களில் தான் என்று வருகின்ற நேரத்தில் ஹதீஸில் வந்தது. ஹதீஸில் வந்ததை வைத்துவிட்டு நாம் ஒரு நாளை குறிப்பதாக இருந்தால் அந்த ஹதீஸில் இருந்து நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். அப்படி நாம் தேடி பார்த்தால் ஹதீஸில 27 என்பதை குறிக்கிறதற்கோ 25 என்பதை குறித்ததற்கோ ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. எனவே பொதுவாக வந்தது ஒற்றைப்படையில் நீங்கள் தேடுங்கள். அப்படி என்றால் எங்களுடைய கடமை ஒற்றைப்படையில் லைலத்துல் கத்ரை நாம் தேடுவது என்பதுதான் கடமை. லேசிக்காக வேண்டி 27 என்று நாம் குறித்து விட்டால் அல்லது எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அந்த நாளை நாம் குறித்து விட்டால் இது மார்க்கத்துக்கு செய்கின்ற துரோகம். ரசூலுல்லாவுடைய காலத்திலும் ரசூலுல்லா சொன்னாங்க, ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு ஆர்வம் தானே, ரசூலுல்லாவுக்கு செல்லும் தானே. 27ல தான் உங்களுடைய லைலத்துல் கத்ர் இருக்கிறது, அந்த நாள்ல தான் நீங்க அமல் செய்யுங்கன்னு செல்லலாம். ஆனா கூறப்பட்டதான்னு பார்த்தா ஹதீஸ்ல கூறப்படல. ஹதீஸ்ல கூறப்படாத ஒன்றை அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாம் செய்ய போகின்ற நேரத்தில் ஒற்றைப்படையாக 27 என்பது ஒற்றைப்படையாக இருந்தாலும் அதுலதான் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. எனவே தெரியாத ஒன்றை மறைவான ஞானம் அறிந்தவர்கள் போன்று குறிப்பாக்குவது மார்க்கம் தடுத்த விடயம். இதற்கு சொல்லுவாங்க தஹ்சீசு யௌமின் பில் இபாதா. ஒரு இபாதத்தை ஒரு நாளுக்கு குறிப்பாக்குவது பித்அத்தாக மாறிவிடும். பொதுவாக சொல்லப்பட்ட சுன்னாவை நீங்கள் ஒன்றுக்கண்டு குறிப்பாக்கிவிட்டால் பித்ஆவாக மாறிவிடும். அப்படி என்றால் ஏன் கூறுவேன் என்று சொன்னால், இந்த சிறப்பான நாளிலே அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்து நன்மை செய்ய வேண்டிய நாளில் ஒருபோதும் நாம் தீமை செய்துவிடக் கூடாது. நன்மை செய்ய வேண்டிய நாளிலே 1000 மாதங்களுடைய சிறப்பு உள்ள நாளிலே அறியாமையின் காரணமாக ஒரு பித்அத் நடந்தால் பாரதூரமாக மாறிவிடும் என்கின்ற அடிப்படை நாம் விளங்கினால் ஒருபோதும் ஹதீஸை மீறி போக மாட்டோம். இந்த அடிப்படையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த வழிகாட்டலையும் நாம் பார்க்கலாம். நபிகளார் கூறுகிறார்கள், நீங்கள் லைலத்துல் கத்ரை ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், ஒற்றைப்படையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்றால், இறுதி 10 வருகின்ற நேரத்தில் மஸ்ஜிது நபவிக்கு சமீபத்திலே கூடாரம் அடித்து விடுவார்கள். கூடாரம் அடித்து அந்த நாளை தேடுவதற்காக வேண்டி பள்ளியிலே அப்படியே ஒதுங்கி விடுவார்கள். ஒரு நாள் என்று இருந்தால் அந்த இறுதி 10 நாட்களுக்கும் அவர்கள் கூடாரம் அடிக்க தேவையில்லை, அவர்கள் அந்த இடத்திலே ஒதுங்கி இருக்க தேவையில்லை. அவர்கள் ஒரு நாள் என்று குறிப்பிடப்படாமல் அந்த நாளில் குறிப்பிடப்படாமல் ஒற்றைப்படையை தேடுவதற்காக வேண்டி அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது இஅ்திகாஃபுக்காக வேண்டி அந்த இடத்திலே ஒதுங்கி இருந்தார்கள் என்கின்ற அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அதிகமான மௌலவிமார்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு அல் குர்ஆனை வாசிக்க தெரியும், அதனுடைய மொழிபெயர்ப்பு தெரியும், ஹதீஸை பார்க்க தெரியும், அதனுடைய மொழிபெயர்ப்பு தெரியும். இப்படியெல்லாம் தெரிந்தும் சமூகத்திலே ஒற்றைப்படையில் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லாமல் 21 23 25 27 29 என்று சொல்லாமல் உங்களில் யாராவது ஒருவர் 27 என்று சொல்லி சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றினால் அந்த நாளை நாம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணமானதாக அவர்கள் மாறிவிடுவார்கள், அல்லது நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதனுடைய பாவ சுமையை சுமக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இறக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னல்லதீன, ஒரு சிலர் இருப்பார்கள் சமூகத்திலே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தில் இருக்கக்கூடியதை மறைப்பார்கள். நாங்கள் தெளிவுபடுத்திய சத்திய மார்க்கத்தில் என்ன இருக்கிறது, இஸ்லாத்தில் ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்பது இருக்க,
இதை எந்த ஒரு ஆலிமாவது மறைத்து வயஷ்தரூன பிஹி சமனன் கலீலா அதன் மூலம் சற்ப லாபம் எதிர்பார்த்தால் இந்த நாளை குறிச்சா என்ன கூப்பிட்டு துவா கேட்க வைப்பாங்க. இறைவா, நான் சென்ற பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நான் பகிரங்கமாக செய்த பாவம், நான் ரகசியமாக செய்த பாவம், நாம் அறிந்து செய்த பாவம் என்று துவா கேட்பதற்கு ஒரு மௌலவி அங்க இடத்தில் குறிப்பிடப்படுவார். அவர் சொல்லலாம், அவரை அந்த இடத்தில் கணக்கெடுப்பார்கள், கவனிப்பார்கள் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் அந்த இடத்திலே புறக்கணிக்கப்பட்டு மறைக்கப்பட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு விடயத்தை கூறுகிறான். நீங்கள் சத்தியம் தெரிந்தும் ஹக்கு தெரிந்தும் நாம் இறக்கி வைத்த வேதத்திலும் நபிகளார் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்திலும் இருக்கக்கூடிய தெளிவான செய்தியை நீங்கள் மறைத்தால் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இவர்கள் யார் தெரியுமா? வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் இவர்களுடன் கதைக்க மாட்டான். வலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் இவர்களை எடுத்தும் பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், இவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை இவர்களுக்கு இருக்கிறது. காரணம், மார்க்கத்தை தெரிந்து ஹக்கை தெரிந்து மறைத்ததன் காரணமாக. ஏன் இதை கூறுகிறேன் தெரியுமா? ஆர்வம் என்ற பெயரிலே ஒரு சிலர் அமல் செய்கிறார்கள், மார்க்கத்தில் இல்லாததை. ஒரு சிலர் அமல் செய்வதற்கு சரியான செய்தி தெரிந்தும் அமல் செய்யாமலும் இருக்கிறார்கள் சமூகத்திலே. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இது போன்ற அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இல்லல்லதீன தாபு, தௌபா செய்தவர்களை தவிர, வஅஸ்லஹு, அவர்களை அவர்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். 27 மாத்திரம் அல்ல, 25 வரலாம், 23 லைலத்துல் கத்ர் வரலாம் என்கின்ற அந்த நம்பிக்கை ஹதீஸின் விளக்கத்தை அவர்கள் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வஅமில அமலன் சாலிஹன் இல்லா மன் தாப வஆமன, ஈமான் கொண்டு அவர்கள் தௌபா செய்து அமலும் சாலிஹுன், நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம், முன்னால் தவறு செய்த அந்த பாவங்களை எல்லாம் நன்மையாக ரப்புல் ஆலமீன் மாற்றுவான். நீங்கள் தௌபா செய்ய வேண்டும். அதை அவர்களுக்கு ஒபையனோ, அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லி தந்தது பிழை என்று நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் கூறிக்கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக இந்த இறுதி 10 வருகின்ற நேரத்தில் ஆர்வம் கூடத்தான் செய்கிறது. ஆர்வம் கூடுவதன் மூலம் நாம் மார்க்கத்தில் இல்லாததை ஒருபோதும் செய்துவிட முடியாது. இந்த அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 வந்தால் எப்படி இருந்தார்கள்? ஹதீஸை புரட்டி பாருங்கள், ஹதீஸை புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள்? ஹதீஸ் கூறுகிறது, இறுதி 10 வந்துவிட்டால் நபிகளார் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவருடைய வேட்டியை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். வஷத்த இஸாரஹு, வேட்டியை இறுக்கி கட்டிக்கொண்டு அமலுக்காக வேண்டி ரெடி ஆகுவார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் அமல் செய்வதற்காக வேண்டி தூண்டுவார்கள். சஹாபாக்களையும் ஆர்வமூட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், தோழர்களே, மன் காம லைலத்துல் கத்ரி, யாரெல்லாம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, ஈமானன், ஈமானோடும், வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்கினால் என்ன கிடைக்கும்? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருக்கு முன் சென்ற பாவங்கள் அப்படியே மன்னிக்கப்பட்டுவிடும். முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். இது ஹதீஸ் வழிகாட்டுகிறது. லைலத்துல் கத்ருடைய இரவிலே நீங்கள் நின்று வணங்கினால், முஸ்லிமுடைய அறிவிப்பின்படி நீங்கள் இறுதி 10 நீங்கள் நின்று வணங்குகிறீர்கள் ஒற்றைப்படையில், ஃபயுவாஃபிகுஹா, அந்த ஒற்றைப்படையும் லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவும் அப்படியே ஒன்றுபட்டு வந்து அந்த இட நேரத்தில் நீங்கள் அமல் செய்தால், ஈமானோடு, நான் ஈமானோடு அமல் செய்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
கூறியதற்காக, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதற்காக நம்பி நான் அமல் செய்கிறேன். வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்து. எல்லோரும் பள்ளிக்கு வந்து தொழுகிறார்கள், என்ற ஃபெமிலியிலே மார்க்க வாடுறாங்க, அதனால நானும் வந்து தொழுறேன்னு நீக்க கூடாது. இறுதி பத்திலேயே பள்ளிக்கு வரல என்று ஆட்க கேட்கப்படாது என்பதற்காக ஒருவர் பள்ளிக்கு வந்து தொழுதால் இந்த நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், இஹ்திசாபன், நீங்க வந்து தொழுறது இருக்குது, நன்மையை எதிர்பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும், உள்ளத்திலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி என்றால் உங்களுடைய பாவம் இரவு வணக்கத்தின் மூலம் மன்னிக்கப்படுகிறது. இறுதி 10 வந்துவிட்டாலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கூறுகிறார்கள், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், சஹீஹ் என்ற அடிப்படையில் கூறுகிறேன், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்கின்ற செய்தியை கற்றுக் கொடுக்கிறார்கள். பல ஆலிம்கள் சஹீஹ் என்று சொன்ன ஒரு செய்தி. இதிலே எதை கூறப்படுகிறது? இறைவா, நீங்கள் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னித்து விடு. இதுதான் இஸ்லாம் காட்டி தந்தது. இதைத்தான் அதிகம் கூற வேண்டும். நீங்கள் பேசினலான தனிப்பட்ட ரீதியில் துவா கேளுங்கள், அதிகமாக துவாவிலே ஈடுபடுங்கள். இரவு வணக்கம் என்று வருகின்ற நேரத்தில் இரவுடைய இறுதி பகுதியிலே நீங்கள் பள்ளியிலே இருப்பீர்கள் அல்லது வீட்டில் இருந்து தொழக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த நேரத்துக்குரிய விசேஷம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ யன்ஸிலு இலா ஸமாஇத் துன்யா, ரப்புல் ஆலமீன் இறுதி வானத்துக்கு இறங்குகிறானாம். ரப்புல் ஆலமீன் இறுதி வானத்துக்கு இறங்குகிறானாம். எப்போது இறங்குகிறான்? இரவுடைய இறுதி பகுதியிலே நாம் கியாமுல்லை தொழுகின்ற நேரம், சஹருக்கு முற்பட்ட நேரம், இரவிலே இறுதி பகுதியிலே இறைவன் இறங்கி என்ன கேட்பான் தெரியுமா? யாராவது துவா கேட்குவது என்னிடத்திலே கேட்கக்கூடியவன் இருக்கிறார்களா? ஏன் நான் அவருக்கு விடையளிக்க வேண்டும் என்று கூறுகிறான். அப்படி என்றால் நானும் நீங்களும் எங்கட சில தேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது நிறைவேறாமல், இந்த நேரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களோட ஃபெமிலியில அல்லது உங்களோடு இருக்கக்கூடிய ஆக்கள்ல யாராவது நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, சுகம் இல்லாமல் இருப்பாங்க, அல்லது ஏதாவது கஷ்டமான ஒரு நிலைமை நிறைவேறணும், அது போய்விடணும் என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களோட கடன் சுமை போகணும் என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரே துவா கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு திருமணம் நடக்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த விஷயத்திலே யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இது போன்ற பல உங்களுக்கோடு சம்பந்தப்படுகின்ற தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படலாம். இந்த நேரத்திலே கையேந்துங்கள். இறைவா, நீதான் கூறுகிறாய், இந்த நேரத்தில் அடிவானத்துக்கு இறங்கி யாராவது கேட்கக்கூடியவன் இல்லையா என்று கூறியிருக்கிறாய். எனவே நான் என்னுடைய தேவையை நான் உன்னிடத்திலே முறைப்பாடு செய்கிறேன். ஒருபோதும் தேவைகள் கேட்கப்படுகின்ற நேரத்தில் வெறுமனே கைகள் தட்டப்படக்கூடிய அந்த துவாவாக என்னுடைய துவாவை நீ மாற்ற மாட்டாய் என்ற நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கிறது இறைவா. எனவே எனக்கு இந்த தேவை இருக்கிறது இறைவா. என்னுடைய குடும்பத்தில் இந்த நபர் சுகமீனமாக இருக்கிறார், அவருடைய நோயை குணப்படுத்தி விடு என்று கேட்டால், இறைவனுடைய அந்த நேரத்துக்கு நீங்கள் உடன்படுகின்ற நேரத்தில் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் உங்களுடைய வாழ்வு மாறிவிடும். உங்களுக்கு பரக்கத் தேவை, உங்களுக்கு ரிஸ்க் தேவை. நீங்கள் கேட்காமல் இருப்பதுதான் தாமதமாக இருக்கும். கேட்டவுடன் அந்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்தால் உங்களுடைய வாழ்வு மாறிவிடும். எனவே இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே பள்ளியில போய் இருந்து நாம் கதைத்துக் கொண்டிருக்க கூடாது, அல்லது வீட்டில் இருந்து வேற வேலைகள் செய்யக்கூடாது. இபாதத்திலே ஈடுபடுங்கள். குறிப்பாக துஆவுக்கு இந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது இஸ்லாம் காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். முதலாவது சென்றது, இரவு வணக்கத்திலே நீங்கள் ஈடுபட்டால் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அதிகமாக நீங்கள் துஆ கேட்டால்
இந்த நேரங்களில் அதிகமாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. எனவே உங்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் கையேந்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், மா மின் அப்தின் முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமான ஒரு அடியானும் யஸ்அலுல்லாஹ தஆலா, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறானாம். கேட்டால் ரப்புல் ஆலமீன் இல்லா ஆதாஹு மின் இஹ்தஸ் ஸலாஸ், மூணு விஷயத்துல ஏதாவது ஒன்றை கட்டாயமாக ரப்புல் ஆலமீன் கொடுத்து விடுவானாம். நீங்க துஆ கேட்கிறீங்க, அந்த துஆவை நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டா, வெறுமனே நீங்க துஆ கேட்டு விட்டு கைய கீழே போடுற நேரத்துல வெறும் கையாக உங்களை ரிட்டர்ன் பண்றல்ல அல்லாஹ், மூணுல ஏதாவது ஒன்றை கட்டாயம் தருவான். நானும் நீங்களும் தெரியாமத்தான் இருக்கிறோம், அதை நாம் அறியாமல் இருக்கிறோம். முதலாவது என்ன தெரியுமா? அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக கபூல் செய்து விடுவார். உதாரணமாக ஒரு நபர், இறைவா என்னுடைய குழந்தை சுகயீனமாக இருக்கிறார், எனவே அந்த துஆவை நீ, அவருடைய நோயை நீ குணப்படுத்த வேண்டும் என்று ஒருத்தர் துஆ கேட்கிறார். உடனடியாக அந்த துஆ கபூலாக்கப்பட்டு நோய் குணப்படுத்தப்படலாம். இது முதலாவது செய்தி. இரண்டாவது, நீங்கள் துஆ கேட்கிறீங்க, வ இம்மா அய்யுகஃப அன்ஹு ஷர்ரும், இறைவா என்னுடைய குழந்தை சுகயீனமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள், அவருடைய நோயை நீ குணப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். இறைவனுடைய கலாக்கதிரிலே இந்த நோயின் மூலம் அந்த குழந்தை மௌத்தாகும் என்று எழுதப்பட்டிருக்கலாம். உங்களுடைய இந்த துஆவின் மூலம் அந்த வர இருந்த கெடுதி தட்டப்படலாம். துஆவுக்கு அந்த பவர் இருக்கிறது. அந்த மரணத்தை நீங்கள் கேட்பதன் மூலம், அதன் மூலம் ரப்புல் ஆலமீன் சற்று பிற்போடலாம். அல்லது இந்த நோய் அப்படியே முத்தி பெரிய ஒரு நோயாக, பாரதூரமான நோயாக மாற இருக்கலாம். நீங்கள் கேட்ட துஆவின் மூலம் அந்த பாரதூரமான நிலைமையை ரப்புல் ஆலமீன் அகற்றி விடலாம் என்கிறதை அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். அந்த விடயம் அகற்றப்பட்டதா இல்லையா என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. எனவே நாம் என்ன கூறுவோம்? துஆ கேட்டோம், நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படல என்று சொல்லுவோம். மூன்றாவது நிலைமை, அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், நீங்கள் துஆ கேட்கிறீர்கள், அந்த துஆவுக்கு பதில் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்காது. இந்த துஆவுடைய பதில் இந்த உலகத்துல கிடைக்காது. நீங்க நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை நோக்கி மஹ்ஷருடைய மைதானத்திலே பட்டோலை பார்த்தால் அதனுடைய பதில் நன்மையாக மாற்றப்பட்டு உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டுவிடும். அந்த நேரத்தில் மனிதன் கூறுவானாம், இந்த உலகத்திலே கேட்ட துஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்து இந்த உலகத்தில், இந்த மறு உலகத்திலே கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று ஆசைப்படுகின்ற விதத்தில் நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே ஒருபோதும் நாம் துஆ கேட்டோம், போன வருஷமும் கேட்டதான் நடக்கல்ல, அதுக்கு முந்தின வருஷமும் கேட்டதான் நடக்கல்ல என்று ஒருபோதும் கூடாது. காரணம், எனக்கும் உங்களுக்கும் தெரியாது நம்முடைய துஆவின் மூலம் என்ன நடந்திருக்கிறது என்பது தெரியாது. உலகத்தில் அது நிறைவேறாவிட்டாலும் எனக்கும் உங்களுக்கும் வர இருக்கின்ற கெடுதி அந்த துஆவின் மூலம் தட்டப்பட்டிருக்கலாம். அல்லது அந்த துஆவின் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை மறுமையில் தருவதற்கு வைத்திருக்கலாம் என்கின்ற விடயத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதி 10 நாம் கவனிக்க வேண்டிய, துஆவில் கழிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலே இன்னொரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ சம்பந்தமாக கூறினார்கள். ஒரு சிலர் இருப்பார்களாம், அவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், அவர்கள் கூறுவார்களாம், நான் இறைவனே, நீங்கள் துஆவிலே அவசரப்படக்கூடாது என்று கூறினார்கள். துஆவிலே அவசரப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம். துஆ நாங்க கேட்ட உடனே எங்கட மைண்ட் செட் எப்படி பழகி இருக்கிறா, நான் இப்ப கேட்ட இப்ப நிறைவேறணும் என்றுதான் நாங்க நினைச்சிருக்கிறோம்.
ஆனா நாம் அதில் அவசரப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நிபந்தனை இருக்குது, அவர் அதில் அவசரப்படக்கூடாது என்று கூறுகிறார்கள். கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், அவசரப்படுது என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களில் ஒருவர் துஆ கேட்டு விட்டு அவர் கூறுவார், தஅவுது சும்ம தஅவுது சும்ம தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி. நான் துஆ கேட்டேன், துஆ கேட்டுக்கொண்டே இருந்தேன், வேலில்ல, என்னோட துஆ ஏற்றுக்கொள்ளப்படலை என்று நீங்க சொன்னால் உங்களுடைய துஆ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் நிபந்தனை. உங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு தெரியாது உங்களுடைய துஆவின் மூலம் என்ன நடந்தது என்று, மறைவான அறிவு உங்களுக்கு இல்லை. எனவே துஆவுடைய விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது இறுதி பத்திலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். பொதுவாக இறுதி பத்து வந்து விட்டால் லைலத்துல் கத்ருடைய சிறப்பு சம்பந்தமாக நாம் படித்தோம். இறுதி பத்திலே நமக்கு இஸ்லாம் காட்டித் தந்த இன்னொரு ஒரு விடயம் தான் அல் இஅ்திகாஃப். பள்ளியிலே இபாதத்துக்காக, இபாதத் செய்வதற்காக வேண்டி நாம் ஒதுங்கி இருப்பது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்து வந்து விட்டால் பள்ளியிலே இபாதத்துக்காக வேண்டி ஒதுங்கி இருப்பார்கள். அதிகமாக அல் குர்ஆனை ஓதுவார்கள், அதிகமாக அமல்களை செய்வார்கள். இது நாம் ஹதீஸ்களிலே படித்த விடயம். நமக்கு இறுதி பத்திலே முழு நாளும் ஒதுங்க முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் இயன்ற அளவு அமல்களிலே நாம் ஈடுபட வேண்டும். எஞ்சி இருக்கக்கூடியது சில சொற்ப நாட்கள் தான். இது என்னுடைய இறுதி ரமலானாக இருக்கலாம், அல்லது இந்த நாளிலே இருக்கக்கூடிய இன்றைய நாள் தான் நம்முடைய இறுதி நாளாக இருக்கலாம். வாலிபர்கள், வயோதிபர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் மரணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பள்ளியிலே எங்களோடு தொழுத வயோதிபர்களும் போன ரமலானில் இருந்தவர்கள் இன்று இல்லை. இந்த பள்ளியிலே சில வருடங்களுக்கு முன்னால் எங்களோடு ஒன்றாக தஅவாவிலே ஒத்தாசையாக இருந்தவர்கள் இன்று இல்லாமல் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாலிபர்கள், அவர்களுக்கும் இது விதிவிலக்கல்ல. அவர்களுடைய இறுதி ரமலானாக அந்த ரமலான் இருந்தது. இதே போன்று என்னுடைய, உங்களுடைய இறுதி ரமலானாக இது இருக்கலாம். அமல்களை அதிகமாக செய்வதில் ஈடுபட வேண்டும். ஆனால் அமல் செய்கின்ற என்ற பெயரில் ஒரு நாளும் மார்க்கத்தில் இல்லாத செய்திகளை நாம் செய்துவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் இபாதத் செய்வதிலே ஆர்வத்தையும் நமக்கு உடம்பிலே ஆரோக்கியத்தையும் தருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.